Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு உங்க டெய்லரிங் கிளாஸ்? பிராக்டீஸ் பண்றீங்களா? நிறைய கமெண்ட்ஸ் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. எல்லாமே நான் படிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து அதில் இன்வால்வ் ஆகி ரொம்ப டீப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். கண்டிப்பாக டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் வராமலாம் இருக்காது. படிப்படியாக நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான எல்லா டவுட்ஸுமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில மெட்டீரியலை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இதை வந்து நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு நான் போட போகிறேன். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கிளாஸஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால், அதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்ன இது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. என்னதான் 1-2 நம்பர் நம்ம போட்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து என்னென்ன போயிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 5 கிளாஸ் போயிருக்கு. நம்ம வந்து 5 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம டெய்லரிங்கில் பயன்படுத்துகிற ஒரு சில வார்த்தைகளுடைய அர்த்தங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏன் அப்படின்னா நம்ம வீடியோஸ் போடும்போது அது எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தம் தெரியாமல் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால் அந்த சில வார்த்தைகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவதுல வந்து பேசிக்காக என்னென்ன அதுக்கு நம்ம மெட்டீரியல் ஹெம்மிங்ஸ் வகையில் வந்து என்னென்ன ஹேண்ட் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹேண்ட் ஸ்டிச்சஸ் அப்படின்னா நம்ம ஒரு டெய்லரிங் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் ஊசி நூல் வச்சு நம்ம தையல் போடுறோமோ அது எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டிச்சஸ்ன்னு தான் சொல்லுவோம். இதில் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் இது வந்து நமக்கு வராது. இது வந்து நமக்கு அடுத்த பகுதி. நமக்கு வந்து டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்மெண்ட் தைக்கிறதோட நம்மளுடைய ஒர்க் இதில் வந்து முடிஞ்சிடும். டெக்கரேட்டிவ் பர்பஸ் அப்படிங்கும்போது தான் அந்த மாதிரியானதெல்லாம் வரும். நம்ம வந்து டெக்கரேட்டிவ் எதுவுமே கிடையாது. நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடல்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இதில் மிஷினில் தான் எல்லாமே பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அதுலேயே வந்து அந்த ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் தையல் பழகுறவங்க அப்படிங்கும்போது மிஷின் கூட உங்களுக்கு ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதாவது ஒரு மிஷினில் போய் நீங்கள் உட்காந்து அதை ரன் பண்ணும்போது அது நல்ல கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கூட அது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். மிஷினை ரன் பண்ணும்போது சரி, நீங்கள் தைக்கும்போது சரி, உங்களுடைய பேச்சுக்கு அது கட்டுப்படணும். சொல்லப்போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வரைக்கும் அந்த மிஷின் அந்த உணர்வுகள் வந்து உங்கள் பெடல் மூலமாக நீங்கள் காலுக்கு கொடுக்கும்போது அது அந்த சொல் பேச்சை கேட்குற அளவுக்கு நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிஸாக இருக்கணும். ஒரு ரவுண்ட் ஸ்டிச் போடணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கீங்க. அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். அதாவது நீங்கள் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் நல்லது. அதாவது நான் சொல்கிறது இந்த லீவ் டைம்ஸில் மட்டும். மற்ற நாள்லாம் 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும். இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்க்கு மட்டும் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் ஃபர்தராக அடுத்தடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் போயிட்டே இருந்தாலும் ஃபஸ்ட்டில் இருந்து ரீகால் பண்ணி அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹெம்மிங்காக இருக்கட்டும், அந்த ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், பெடல் பண்ணுறது, ஸ்டிச்சஸ் போடுறது, அதில் வந்து ரவுண்ட் தையல் போடுறது, நேர் தையல் போடுறது, இதை எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். மிஷினுடைய கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது மிஷினுக்கு தெரியும். அப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு இதை வந்து மேட்ச் ஆயிரும். அதே மாதிரி மிஷினையும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மிஷின் பார்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். 4வது கிளாஸ் நீங்கள் அதில் வந்து டிராயிங்கும் நான் உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். அது வந்து ஃப்ரீ டைம் எப்போ கிடைச்சாலுமே நீங்கள் சும்மா ரஃபாக ஒரு பென்சில் பேப்பர் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் ட்ரா பண்ணி வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஒரு நெக் டிசைனே வரைங்க, அல்லது ஒரு நெக் மாடல், இது ப்ளவுஸுக்கு வந்து பேக் நெக் மாடல் வரைங்க. இப்படி எவ்வளவோ இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் அதில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேப் அப்படின்னா என்ன, டேப்பு வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 5வது கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து அளவுகள் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம், அந்த அளவுகளில் வந்து என்ன வகையாக பிரிச்சுருக்கோம், அப்படி பிரிச்சுக்கிட்டனால உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸு எப்படி நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கிறோம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவான எல்லா அளவுகளுமே வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நம்ம மெட்டீரியல்
பற்றி கொஞ்சம் நான் கிளாஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மெட்டீரியல் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் எடுப்பீங்களோ அதனுடைய நேம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சாம்பிள்ஸ் அப்படிங்கும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் சாம்பிள்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனா நான் தனியாக போய் அதுக்கு நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இப்போ டைம் இல்லை எனக்கு. இப்போ என்னென்ன சாம்பிள்ஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் எல்லா மெட்டீரியல்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ ஓவரால் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது எந்த ஒரு நாலேஜ் இல்லாமையும் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் மெட்டீரியலை பற்றினதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு காடா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நல்லா கஞ்சி போட்டிருப்பாங்க, ஒயிட்டில் இருக்கும், வேறு கலர்ஸில் கூட இருக்கும், அதிகம் ஒயிட்டில் தான் இருக்கும். ஒரு ஹெம்மிங் கற்றுக்க, ஒரு ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ண இதுக்கெல்லாமே நீங்கள் காடா கிளாத் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாப்லின் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது. அது வந்து லைனிங் மெட்டீரியலை விட கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அது காட்டன் தான். அது கூட நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு அது பாப்லின் மெட்டீரியல் மேக்ஸிமம் நம்ம இன்ஸ்கர்ட் உள்பாவாடை தைக்கிறதுக்காக அதை பயன்படுத்துவோம் பாப்லின் மெட்டீரியல் அப்படிங்கிறது. அதே மாதிரி கேம்பிரிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து லைனிங் மெட்டீரியல், காட்டன் லைனிங் கிளாத்தை தான் நம்ம கேம்பிரிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்கிற மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து காடா மெட்டீரியல், ரெண்டாவது வந்து பாப்லின் சொன்னேன், மூணாவது வந்து கேம்பிரிக் அதாவது லைனிங் கிளாத்து. இந்த லைனிங் மெட்டீரியல் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாலியஸ்டரும் காட்டனும் மிக்சிங்கில் இருக்கும். அதனுடைய கரைப்பகுதி அதாவது செல்வேஜை பார்த்தீங்க அப்படின்னா அது காட்டனா அல்லது கேம்பிரிக் மிக்சிங்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து அதுவே நார்மலான ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அதை கூட நம்ம லைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் வாயில் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வாயில்லையே ஸ்ட்ரைப்ஸு சின்ன சின்னதாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், பட்டையாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், செக்குடு இருக்கும், இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ். அது எல்லாமே பேஸ் வந்து ஃபுல் வாயில் மெட்டீரியல் தான். அதுக்கப்புறம் ப்ரொக்கேட் அப்படிம்பாங்க. இப்போ நான் போட்டிருக்க இந்த ப்ளவுஸினுடைய நேம் வந்து ப்ரொக்கேட். அதாவது ஒரு டிசைனிங், ஒரு நார்மலான ஒரு பிளைன் மெட்டீரியலில் டிசைன் ஜரி வச்சு டிசைன் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரொக்கேட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஷிஃபான்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு இந்த சாரீஸ் டைப்பில் தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது மேக்ஸிமம் நம்ம கவுனு, லாங் ஃப்ராக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாரீஸுக்கு அந்த கிளாத்து கூட நம்ம வாங்கி சாரீஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் அப்படிங்கும்போது தெரியும், மேக்ஸிமம் செக்குடு, ஸ்ட்ரைப்ஸு, கிராஸ் லைன்ஸு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் டிசைன்ஸ் வரும். இது அதிகம் வந்து காட்டன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் லாங் குர்த்தி, நம்ம ஷர்ட், லேடிஸ் ஷர்ட் தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான அந்த மிடி மாதிரியான இது தைக்கிறதுக்கு, லாங் ஃப்ராக் தைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம காட்டன் ஃபேப்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுமே நம்ம மெட்டீரியல், ஃபேப்ரிக், கிளாத் இது எல்லாமே நம்மளுடைய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மீனிங் தான். ஏன்னா ஃபேப்ரிக் அப்படிங்கும்போது ஒரு சிலர் வந்து கடைகளும் அதை ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கிளாத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மூணுமே வந்து ஒரே இதை வந்து உணர்த்துகிற பொருள் தான் வரும். அதனால் நீங்கள் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் டெனிம் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் பேர். அது மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த கோட்டு, பேண்ட்டு இந்த மாதிரி தான் வரும். அது நமக்கு லேடிஸுக்குமே அந்த மாதிரியான ஷூட்ஸ் தைக்கிறதுக்கு டெனிம் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம். ஜார்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பாவாடை தாவணி காலங்களில் ஜார்ஜெட் தாவணி போடாதவங்க யாருமே கிடையாது. அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு விஷயம் இந்த ஜார்ஜெட் தாவணி. எல்லாருமே அப்போது ஒரு 80s 90ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜெட் தாவணி தான் அதிகமாக போடுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நெட்டை விட நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் தாவணி போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து அதை நம்ம ஷாலாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் காக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்துன்னா சுத்தமாக உங்கள் இந்த பெட்ஷீட் இந்த மாதிரி டைப்பில் போயிடும். அது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நெட் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் நெட்டு நிறையா இருக்கும். அதாவது மீன் வலை மாதிரி இருக்கும். அது வந்து மெட்டீரியல் பேஸ்டு. ஏன்னா மீன் வலை அப்படிங்கும்போது அது நரம்பு இதாக இருக்கும். இதுவே வந்து கிளாத்து பேஸ்டில் வந்து நெட்டாக இருக்கும். அதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்கும், பூ போட்டிருக்கும், ஸ்டோன் வச்சுருக்கும். இந்த மாதிரி வர்றது எல்லாமே நெட்டட் மெட்டீரியல் தான். அது நம்ம வந்து லாங் ஃப்ராக் தைக்கலாம், அதில்
கவுன்ஸ் குட்டீஸ்க்கு வந்து கவுன் தைக்கலாம், ப்ளவுஸ் தைக்கலாம், சாரியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள லைனிங் அட்டாச் பண்ணி சாரியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நெட்டட் மெட்டீரியல் அப்படிங்கிறதும் நம்மளுடைய இதில் வந்து இருக்குது. லினன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷைனிங்கான ஒரு சாஃப்டான காட்டன் மெட்டீரியல். இப்போ நிறைய நமக்கு வந்து மார்க்கெட்ல லினன் சாரீஸ் வந்து நிறைய கிடைக்கும். அப்போ வந்து ஏன்னா லினனை பத்தி தெரியாதவங்களுக்கு இப்போ இருக்க ட்ரெண்ட்ல லினன் பத்தி எல்லாருக்குமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். லினன் சாரீ மேல லேடிஸ்க்கு வந்து அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஏன்னா அது கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல், பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும். மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் மாதிரியான ஒரு பின்னல் வந்து நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு காட்டன் பேஸ்டு மெட்டீரியல் தான் அது. வந்து லினன் சாரீஸ் அப்படின்னு சொல்லி நிறையா வருது. கிட்டத்தட்ட ரயான் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். கொஞ்சம் ரயானுக்கும் லினனுக்கும் என்ன வித்தியாசம்னா லினன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரயான் வந்து கொஞ்சம் நரம்பு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நைலான் மெட்டீரியல் அதே மாதிரி தான், பாலியஸ்டர் மாதிரி தான் இருக்கும் நைலான் மெட்டீரியல் எல்லாமே. சாட்டின் உங்களுக்கு நல்லா தெரியும், லாங் ஃப்ராக் தைக்கிறவங்களுக்கு ஒரு சைடு நல்லா ஷைனிங்காகவும் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரஃபாகவும் இருக்கும். மேலே வந்து சாட்டின் சாரீஸும் அதே மாதிரி தான் இப்போ நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குது. அந்த சாட்டின் மெட்டீரியல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நெட்டட் கவுன் தைக்கும் போது உள்ளே வந்து அதை லைனிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது செகண்ட் லைனிங்காக, ஃபஸ்ட்டு லைனிங் வந்து நம்ம நார்மலான கிளாத் யூஸ் பண்ணுவோம், ரெண்டாவது லைனிங் வந்து நம்ம இந்த இதை வச்சுருவோம், அதுக்கப்புறம் தான் மேலே நெட்டட் கிளாத் வைப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஷைனிங்காக தெரியும். இது ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சாட்டின் கிளாத் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாட்டின் சாரீஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொக்கேட் ப்ளவுஸோட சாட்டின் சாரீஸ் வந்து நிறைய உங்களுக்கு வெளியில் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். அடுத்தது சில்க். சில்க்குன்னு நம்ம எதை சொல்லுவோம், பட்டு தான். பட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது சாரீஸை பொறுத்து அதனுடைய ப்ளவுசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது மேக்ஸிமம் அது ப்ளவுஸ் பர்பஸ் தான். ஏன்னா அதுக்கு ரொம்ப சில்க் அப்படின்னாவே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது வாங்கி நம்ம அதுக்கு என்ன ஒர்க் வேணுமோ, ஆரிய ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், பேட்ச் ஒர்க் என்ன வேணாலும் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அதில் இது வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாலிகாட்டன் மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். பாலிகாட்டன் ஒன்று இருக்குது, சில்க் காட்டன் ஒன்று இருக்குது. சில்க் காட்டன் அப்படிங்கிறது நல்லா ஷைனிங்காக இருக்கும், ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அதனுடைய த்ரெட்டு வந்து காஸ்ட்லியாக சில்க் த்ரெட்டு மாதிரி இருக்கும். ஆனால் பாலிகாட்டன் அப்படிங்கும்போது பாலியஸ்டர் பேஸில் ஷைனிங்காக இருக்கும், ஆனால் அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் ரேட்டும் கம்மியாக இருக்கும். பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அதை கூட வாங்கிக்கலாம். ரெண்டும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு அது வைக்கும்போது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது பைப்பிங்க்கோ மற்ற பர்பஸ்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதில் ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி தைக்கணும், ஃபுல் ஒர்க் பண்ணணும், ஆரிய ஒர்க், எம்ப்ராய்டரி அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து இதுவே வாங்கிக்கலாம், பாலிகாட்டனே வாங்கிக்கலாம். சில்க் காட்டன் வந்து காஸ்ட்லியாக இருக்கும், பட் அது பிளைனாக தைக்கிறது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். அதே மாதிரி டிஷ்யூ மெட்டீரியல் இருக்குது. டிஷ்யூ மெட்டீரியல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறது, பைப்பிங் கொடுக்கறது, பார்டர் கொடுக்கறது, இந்த மாதிரியான இதுக்கெல்லாமே நம்ம டிஷ்யூ மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். டிஷ்யூ மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் ஜரி மாதிரியே இருக்கும். அதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்கும். அதாவது ஒரு க்ரீன், இந்த நான் இருக்க சாரீ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூ மெட்டீரியல் பேஸில் தான் வரும். இதுவுமே மெட்டீரியல் வாங்கி நான் சாரியாக வந்து மாற்றிக்கிட்டது தான். அப்போ வந்து டிஷ்யூ மெட்டீரியல் அப்படின்னா இந்த சாரீ மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது பிளெயினாகவும் இருக்கும், செக்குடாகவும் இருக்கும், நிறைய டிசைன்ஸில் நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜக்கார்டு டிசைன்ஸ் ப்ளவுசஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஜக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்கவே பெட்ஷீட் அளவுக்கு மொத்தமாக தான் இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி காட்டனில் வந்து இந்த பாந்தினி அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி நிறையா அந்த பாந்தினின்னு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த டை அண்ட் டை வர இதில் அந்த ஒரு டைப்பில் இருக்கும். அந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வர்ற மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மேட்சிங் சென்டருக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டாப் டு பாட்டம் மெட்டீரியலை பற்றி எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அங்கே தெரியாத மெட்டீரியலே எதுவுமே கிடையாது. ஒரு ஃபால்ஸ் எடுத்திங்கன்னா அது வந்து பாலியஸ்டர் ஃபால்ஸ், காட்டன் ஃபால்ஸ் ரெண்டு இருக்கும். ஒரு இன்ஸ்கர்ட் வாங்க போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாப்லின் மெட்டீரியல் இருக்கும். ஒரு நைட்டி வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு காட்டன் மெட்டீரியல் அங்கே இருக்கும். அதே மாதிரி ப்ளவுசஸ் வாங்கும்போது ஃபுல் ஆயில் பிட்லேருந்து 2x2 பிட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இன்ஸ்கர்ட் கூட சாட்டின் மெட்டீரியலில் உங்களுக்கு கிடைக்கும். லைனிங் வாங்கும்போது உங்களுக்கு கேம்பிரிக் மெட்டீரியலும் கிடைக்கும், அதே மாதிரி மிக்சிங் மெட்டீரியலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாலிகாட்டன், டிஷ்யூ மெட்டீரியல்,
சில்க் காட்டன் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பைப்பிங்க்கு பேட்ச் ஒர்க் இதுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்புறம் டிசைனிங் பார்த்தீங்க அப்படின்னா செக்குடு ஸ்ட்ரைப்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான ப்ளவுஸுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி. எம்ப்ராய்டரி ஒர்க்கு வச்ச ப்ளவுஸு ஸ்டிச்சஸ் இது எல்லாமே நம்ம ஒரு மேட்சிங் சென்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் போய் எல்லாம் என்னென்ன மெட்டீரியல் என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே மைண்டில் கேதர் ஆகிக்கும். உங்களுக்கு எல்லா விஷயமே இதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சில மெட்டீரியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லைனிங்னா எப்படி இருக்கும், ஒரு டிசைன் உருவம் போட்ட இதுனா எப்படி இருக்கும், செக்குடுனா எப்படி இருக்கும், ஸ்ட்ரைப்னா எப்படி இருக்கும், இதெல்லாமே ஓரலாக நான் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இதுக்கு மேலேயும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை நான் காட்டுறேன். அதே மாதிரி ஒரு லைனிங் மெட்டீரியல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இது முக்கியமான என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை நீங்கள் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இப்போது ஓரளவுக்கு மெட்டீரியலை பற்றின ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மெட்டீரியலுடைய இது உங்களுக்கு அனுபவம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அதற்கு நான் கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நானாகவே அதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இதில் இருக்க மெட்டீரியல் வரைக்கும் நீங்கள் பார்த்து இதில் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் சில விஷயங்கள் டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்காக போராடுற எல்லாத்தையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.